தலை போல வருமா? ஃபீனிக்ஸ் பறவையை மிஞ்சும் அஜித்தின் கதை ஒரு பார்வை. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நடிகர் அஜித் குமார் 54வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வரும் நிலையில் அவரை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சினிமா பின்புலம் இல்லாமல் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர் அஜித். 1993ஆம் ஆண்டு அமராவதி படம் மூலமாக அறிமுகமான அஜித்துக்கு தமிழ் சினிமாவில் முதல் படத்திலேயே சிவப்பு கம்பளம் விரித்து விடவில்லை. நிச்சயம் ஒரு நாள் சாதித்து காட்டுவேன் என வைராக்கியத்துடன் போராடிய அஜித்துக்கு ஆசை படம்தான் வெற்றியின் ஆரம்ப புள்ளியாக மாறியது. அன்று முதல் அஜித் ரசிகர்களிடையே ஆசை நாயகனாக மாறினார். ஆசை, காதல் கோட்டை என கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிய அஜித்திற்கு காதல் மன்னன், வாலி, தீனா போன்ற திரைப்படங்கள் மாபெரும் நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்தன. இந்த நடிகருக்குள் இப்படி ஒரு திறமையா என விமர்சகர்களும் அவரை கொண்டாடி தீர்த்தார்கள். இன்னொரு பக்கம் தமிழகத்தில் இவருக்கென தனி ரசிகர் பட்டாளமும் உருவாக தொடங்கியது. தொடர்ந்து சிட்டிசன், வில்லன் என அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்த அஜித் எம்ஜிஆர், ரஜினி வரிசையில் தமிழ் சினிமாவின் அடுத்த வசூல் சக்கரவர்த்தியாக உருவெடுத்தார். எனினும் அதே வேகத்தில் அஜித்தின் திரைப்பயணம் சறுக்கலையும் சந்தித்தது. தொடர் தோல்விகள், கார் ரேசிங்கில் கூடுதல் கவனம், அதில் ஏற்பட்ட விபத்தில் உடலில் ஆபரேஷன், அதனால் உடல் எடை அதிகரித்து பொலிவிழந்த தோற்றத்துடன் மாறியது என 2003ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு இடையிலான காலகட்டம் அஜித்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் சோதனை காலமாக அமைந்தது. எனினும் ஒவ்வொரு முறை வீழும்போதும் ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டு வந்து முன்பு இருந்ததை விட பெரிய ஹிட் கொடுப்பது அஜித்தின் ஸ்டைல். அந்த வகையில் 2007ஆம் ஆண்டு பில்லா திரைப்படம் மூலம் அதிரடியாக கம்பேக் கொடுத்து தான் விட்டு சென்ற சிம்மாசனத்தில் மீண்டும் ஒரு வேதாளமாய் ஏறி அமர்ந்தார். திரைத்துறையில் எந்தவித பின்புலமும் இன்றி அறிமுகமாகி தனது விடாமுயற்சியால் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியுள்ளார் அஜித். தமிழ் சினிமா உள்ளவரை அஜித் என்றும் வலிமை நாயகனின் பெயர் நிலைத்திருக்கும். ஒரு நடிகர் மீது ஏன் இவ்வளவு அன்பு என கேட்கும் அளவிற்கு அஜித்தின் ரசிகர் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் வருகிறது. காரணம், அவர் பைக் ரேசர், கார் ரேசர், மாஸாக நடிக்கிறார் என்பதையெல்லாம் தாண்டி ஒருவேளை அவர் நடிப்பதை நிறுத்திவிட்டாலும் கூட அவரது ரசிகர்கள் கூட்டத்தில் இருந்து அவரது ரசிகர்கள் இடம்பெயர்ந்து விட மாட்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. உழைப்பாளர் தினத்தில் பிறந்ததாலோ என்னவோ உழைப்பாளிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறார் அஜித். தன்னுடைய 54வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி சமூக வலைதளங்களில் அஜித்துக்கு வாழ்த்து மழை பொழிகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.